தனுஷ்கோடியில் புதிய ரயில் பாதை அமைத்து வரும் நிலையில் மீனவர்களை மீண்டும் தனுஷ்கோடியில் வசிக்க அனுமதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாற்று காலத்திலும் சரி, பிரிட்டிஷ் இந்தியாவிலும் சரி, இந்தியாவின் தென்பகுதி கடல் பிராந்தியத்தின் வணிக மையமாக விளங்கிய துறைமுக நகரம்தான் தனுஷ்கோடி. தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கிய பொன்விழா ஆண்டான 1964 டிசம்பர் 17 காற்றழுத்த தாழ்வு நிலை அந்தமான் கடல் பகுதியில் உருவானது. அது புயலாக உருவெடுத்து டிசம்பர் 22 தனுஷ்கோடியை தாக்கியதில் நள்ளிரவு 12:30 ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆயிரக்கணக்கானோரை ஆக்ரோஷமாக அள்ளிச் சென்றது ஆழிப்பேரலை. மறுநாள் அதிகாலை வரை நீடித்த புயல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து தனுஷ்கோடி துறைமுக நகரத்தை அழித்து தனது ஆக்ரோஷத்தை தீர்த்தது. கடலோரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களின் குடிசைகள், கோவில், தேவாலயம், ரயில் நிலையம், தந்தி அலுவலகம் உள்ளிட்டவை அழிந்து போனது. எஞ்சியவர்கள் நாட்டுப்படையில் மண்டப முகாமிற்கு தப்பிச் சென்றனர். கடற்கரையில் எங்கு பார்த்தாலும் பிணங்கள் குவியல் குவியலாக கிடந்தன. 1964 பிறகு ஆளரவமற்ற தீவாக காட்சியளித்தது தனுஷ்கோடி. மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற இடமாக இதனை அறிவித்தது அரசு. 20 வருடங்களுக்கு பிறகு அகதிகளின் வருகை, பாதுகாப்பு துறையின் கண்காணிப்பு என பதற்றமான பிரதேசமாக தனுஷ்கோடி மாறியது. புயல் தாக்கி அரை நூற்றாண்டை கடந்த நிலையில் தற்போது இடிந்து போன நிலையில் சேதமடைந்த சில கட்டிடங்கள் மட்டுமே புயலின் எச்சங்களாய் மிச்சமாய் இங்குள்ளன. மருத்துவம், மின்சாரம், குடிநீர் என எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் கடலை மட்டுமே நம்பி இன்றும் தனுஷ்கோடியை சுற்றி 500க்கும் மேற்பட்ட கரைவளைகளுக்கு மீனவ குடும்பங்கள் தனுஷ்கோடி புயலின் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து வாழ்ந்து வருகின்றன. கடந்த 2017 ஆண்டு ஜூலை மாதம் ராமேஸ்வரம் முகுந்தராயர் சமுத்திரம் முதல் இந்திய எல்லையான அரிச்சல்முனை வரை ரூபாய் 65 கோடியே 68 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. புதிய சாலை திறந்த பின்னர் தனுஷ்கோடி மற்றும் அரிச்சல்முனை பகுதிகளுக்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சிதைந்த கட்டிடங்களையும் அடிப்படை வசதியின்றி அல்லல்படும் அப்பாவி மீனவர்களின் வாழ்க்கை துயரத்தையும் மனதில் சுமந்து கொண்டு தான் திரும்ப செல்கின்றனர். 1964 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த டெவலப்மெண்ட்டுமே ஆகாம தான் இருக்கு. அப்போ சிட்டி இருந்ததுக்கும் அப்போல்லாம் நல்லா சிட்டி டெவலப் கண்டி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிதிலமடைஞ்சு எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்பவுமே அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் அடிப்படை வசதியெல்லாம் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சென்னையில் கடல் வாணிப அமைச்சகத்தின் மூலம் தனுஷ்கோடிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் முகுந்தராயர் சத்திரம் அருகே புதிதாக கலங்கரை விளக்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சகம் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரூபாய் 208 கோடியில் புதிய ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டு கடந்த 2019 ஆண்டு மார்ச் மாதம் கன்னியாகுமரியிலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புதிய ரயில் பாதையை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி கடந்த சில மாதங்களாக அதற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தனுஷ்கோடி மக்கள் வாழ தகுதியற்ற இடம் என புயலுக்கு பிறகு அங்கு வசித்த மீனவ மக்களை அரசு அப்புறப்படுத்திய நிலையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக அரசு அறிவித்த தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புதிய ரயில் பாதையை அமைத்து வரும் அரசு புயலுக்கு பிறகு அங்கிருந்து அப்புறப்படுத்திய பாரம்பரிய மீனவர்களை மீண்டும் ஏன் தனுஷ்கோடியில் மீள்குடியேற்றம் செய்யக்கூடாது என அப்பகுதி மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால இந்த மக்களுக்கு அரசாங்கம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தடை விதிக்கிறாங்க. அந்த தடையை அரசாங்கம் நீக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். புதிய ரயில் சேவை, கலங்கரை விளக்கம், அரசு பள்ளி, தபால் நிலையம், மீன்பிடி துறைமுகம் என பல்வேறு புதிய பணிகளை தனுஷ்கோடியில் மேற்கொண்டு வரும் அரசு அப்பகுதியில் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த மீனவர்களை மீண்டும் தனுஷ்கோடியில் வசிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தனுஷ்கோடி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அங்கு போதிய வசதி இல்லை. குடும்பத்துடன் வரும் பயணிகள் கடலில் விளையாடும் போது அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டால்
அவர்களை காப்பாற்ற போதிய பாதுகாப்பு வசதிகள் அங்கு இல்லை. கழிவறை வசதிகள் கூட இங்கு இல்லை. பெண்கள் வந்தால் இங்கே எங்கேயும் போகிறதுக்கு டாய்லெட் வசதி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலும் புயல் காரணமாக பழமை வாய்ந்த கட்டடமான தனுஷ்கோடி தேவாலய சுவர் ஆகியவற்றை நினைவு சின்னங்களாக உள்ளதை உள்ளபடி பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்கள். 1964 புயலுக்கு பின்பு தடமாறியுள்ள தனுஷ்கோடியை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். அதேபோல் மிஞ்சியுள்ள கட்டடங்களை புராதன சின்னமாக அறிவித்து பாதுகாத்திட வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கைகளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தனுஷ்கோடியிலிருந்து மகேஸ்வரன்.